கடவுள் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கி உன் நிலைமையை வச்சு எதையுமே முடிவு பண்ணாத. நாளைக்கு என்னால் அது ஒரே செகண்டில் உன் வாழ்க்கையை தலைகீழ மாற்ற முடியும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் உனக்கு தர முடியும். உனக்கு வேணாங்கிற விஷயத்த உன்னை விட்டு பிரித்து தூக்கி எறியவும் முடியும். என்ன நடந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்கு அப்படின்னு மட்டும் நம்பு. மிச்சம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். இதை மட்டும்தாங்க கடவுள் உங்ககிட்ட எப்போவுமே சொல்ல ஆசைப்படுறாரு. சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது, சின்ன சின்ன துன்பங்கள் வரும்போது, உங்களுக்கு பிடிச்சவங்களை விட்டு போகும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அவரை திட்டிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இல்லைல்ல. நாளைக்கு அவங்களால நீங்கள் பெருசாக கஷ்டப்பட வேண்டியதாக இருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் இழந்த பொருளால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகிறதா இருக்கலாம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அழுகிறத விட முன்னாடியே உங்களை விட்டு தூக்கி போடணும்னு நினச்சிருக்கலாம். கடவுள் என்ன செஞ்சாலும் காரண காரியம் இல்லாமல் பண்ண மாட்டார். இதை மட்டும் நம்புங்க. மிச்சம் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார். குடிசையில் இருக்கிற கோபுரத்துக்கும் கோபுரத்தில் இருக்கிற குடிசைக்கு மாற்ற உங்களால் என்னாலையும் முடியாதுங்க. ஆனால் நம்மளை படைச்சவனுக்கு முடியும். கடவுளை நம்பி உங்கள் உழைப்பை உங்கள் தொழிலில் முழுமையாக போடுங்க. மிச்சம் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார். நம்புங்க. கடவுளை நம்பினவங்க கண்டிப்பாக கைவிடப்பட மாட்டாங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.